என்னது ஒரு மனுஷன் 438 நாட்கள் சாப்பாடு தண்ணி இல்லாம உயிர் வாழ்ந்திருக்காராம். நவம்பர் 17 2012ஆம் ஆண்டு ஜோஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபிஷர்மேன் அவரோட ஃப்ரெண்டு கூட எப்பவும் போல மெக்சிகோ கடல்ல மீன் பிடிக்கலாம்னு ஒரு போட்ல போயிருக்காங்க. கடல்ல ஒரு சின்ன போட்ல மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த ஜோஸும் அவரோட ஃப்ரெண்டும் எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு மிகப்பெரிய சூறாவளி காத்து உருவாகி இருக்குது. அந்த சமயத்துல கடல் மேல இருந்த ஜோஸும் அவரோட ஃப்ரெண்டும் அந்த சூறாவளியில சிக்கி கிட்டத்தட்ட 6000 மைல்ஸ் கடலுக்கு நடுவுல இழுத்து செல்லப்பட்டிருக்காங்க. உலகத்திலேயே மிகப்பெரிய கடலான பசிபிக் பெருங்கடலுக்கு நடுவுல ஒரு சின்ன போட்ல மாட்டிக்கிட்ட ஜோஸும் அவரோட ஃப்ரெண்டும் உயிரை கையில புடிச்சுக்கிட்டு கடலுக்கு நடுவுல போராடிக்கிட்டு இருந்திருக்காங்க. எதிர்பாராத விதமா ஜோஸோட ஃப்ரெண்டு அவரு கண்ணு முன்னாடியே இறந்து போயிருக்காரு. அப்படியே நாட்களும் ஓடுது. நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது. கிட்டத்தட்ட 438 நாட்கள் ஜோஸ்ன்ற இந்த ஒரு மனுஷன் பசிபிக் கடலுக்கு நடுவுல தனி ஒரு மனுஷனா கையில மாற்ற மீன்களை புடிச்சு அப்படியே ராவா சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒரு மனுஷன் நட்ட நடு கடல்ல 438 நாட்கள் வெறும் மீன்களை மட்டுமே சாப்பிட்டு உயிர் பழைச்சிருக்காரு. இறுதியா 2014 ஜனவரி 30 அன்னைக்கு யதார்த்தமா கப்பற்படையினர் ஜோசுவை பார்த்திருக்காங்க. பிறகு சந்தோஷமா ஜோசு அவரோட வீட்டுக்கு போயிருக்காரு. இந்த ஒரு மனுஷனோட தன்னம்பிக்கை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்க தினமும் தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க.